முதல்வர் விஜய் அவர்கள் மாபெரும் தவறு செய்கிறாரு. அது திமுக பிடிக்கல அப்படின்னா மக்கள் அதிமுக ஜென்சி கிட்ஸ் வந்து டிவி முன்னாடி வரும். இந்த ஆட்சிக்கு ஆதரவு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ப்ரூவ் பண்ண தலைவராக இல்லை. பரபரப்பு இருக்கு, அப்படிதான் ரீஇன்ஷியேட் ஆகுறாங்க. எக்ஸப்ட் விஜய் மீதான நம்பிக்கை யாருக்குமே வரல. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு பல யூகங்கள் வகுத்து ஆட்சியை கைப்பற்றுவாங்க. ஆனால் இன்றைய 2026 தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. குறிப்பாக குழந்தைகள் இந்த தேர்தலில் முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க. குழந்தைகளால் தான் ஜோசப் விஜய் என்ற ஒரு ஆளுமை இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குழந்தைகள், அதாவது வழக்கமாக தேர்தல்கள் அப்படின்னா பிரணாப் ராய் வந்து அவரை நம்ம எடுத்துக்கணும். பிரணாப் ராய் வந்து மூத்த ஊடகவியலாளர், என்டிடியோட நிறுவனர், ஒரு முக்கியமான வந்து சஃபாலஜிஸ்ட். அதாவது இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் மக்களுடைய முடிவுகளை பிரதிபலிக்கக்கூடிய இந்த தேர்தலை முன்கூட்டியே கணிக்க முடியும், அறிவியல் பூர்வமாக கணிக்க முடியுங்கிறத வந்து அவர் நிகழ்த்தி காமிச்சவர். அதை வந்து செஞ்சு காமிச்சு எக்ஸாக்டாக அந்த இப்போ இன்றைக்கெலாம் வந்து எக்ஸிட் போல் வருது, அப்புறம் ப்ரீ போல்லாம் வருது. இப்போ அதெல்லாம் வந்து முன்கூட்டியே எப்படி கணிக்கிறதுங்கிறதுல வந்து அவர்லாம் வந்து சாணக்கியர். அவர் வந்து ஒரு முக்கியமான நபர். அவர் ஒரு வார்த்தையில் சொல்லுவார். எப்படி சொல்லுவார் அப்படின்னா, தேர்தல்களில் வந்து தேர்தல் எப்படி வந்து நடத்தப்படும், தேர்தலில் யார் பங்கெடுப்பாங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து அந்த ஆட்சினால் வந்து புறக்கணிக்கப்பட்டவங்க, அந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டவங்களுடைய பங்களிப்பாக தான் தேர்தலுங்கிறது இருக்கும். ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் அதுவும் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் தேர்தலில் பங்கெடுக்கணும், பாதிக்கப்பட்ட கூட தேவையில்லை, உங்களுக்கு பிடிச்ச பிரபலங்கள் இருந்தாவே நீங்கள் அதில் வந்து உங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறத வந்து இது ஒரு மாற்றி அமைச்சிருக்க ஒரு தேர்தலாக வந்து இந்த தேர்தல் இருக்குது. ஸோ வந்து பிரணாப் ராய் வந்து தன்னுடைய அந்த அவருடைய அந்த அனுபவத்தை அவர் மாற்றி அமைக்கிறதுக்கு தமிழக அரசியல் வந்து அவருக்கு ஒரு கூடுதலான ஒரு விஷயத்தை, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு நான் பார்க்குறேன். நான் சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்னென்னா, திமுக பிடிக்கல அப்படின்னா மக்கள் அதிமுக வாக்களிப்பாங்க. ஜெயலலிதா பிடிக்கலன்னா கலைஞருக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. கடந்த காலத்தில் கருணாநிதி வாக்களித்தாங்க. கருணாநிதி ஆட்சி பிடிக்கல அப்படின்னா திரும்ப ஜெயலலிதா வாக்களிப்பாங்க. அதாவது ஜெயலலிதா பிடிச்சி ஜெயலலிதா வாக்களிக்க மாட்டாங்க. கலைஞர் ஆட்சி பிடிக்கலன்னு ஜெயலலிதா வாக்களிப்பாங்க. ஜெயலலிதா ஆட்சி பிடிக்கலன்னு கலைஞர் ஆட்சிக்கு வாக்களிப்பாங்க. இதுதான் வந்து தமிழக அரசியல் பேட்டர்னாக இருந்துச்சு. பல இடங்கள் இதாக இருந்துச்சு. காங்கிரஸ் இல்லாட்டி பாஜக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு ஆட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் வினையாற்றுவது தான் தேர்தல் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது என்னென்னா, நீங்கள் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எலெக்ஷனில் பங்களிக்கின்ற விஷயம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் கூட அதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பிரபலம் உங்களுக்கு அதில் கண்டெஸ்ட் பண்ணுது, உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது அப்படின்னா இங்கே வந்து பிரிஸ்க் போல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி பலரும் அதில் இந்த ஜனநாயக தேர்தல் விழாவில் பங்கெடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தமிழ்நாட்டுடைய இந்த தேர்தல் 2026 தேர்தல் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கு. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 18 வயசை தாண்டி இன்றைய அரசியல் சூழலில் குழந்தைகளும் பங்கேற்று. ஆமாம், அதாவது அதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குல்ல, அதாவது May 4 வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அரசியல்வாதிகளாம் வந்து டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் வந்து டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. மொபைல் எடுத்து வந்து அப்டேட் பார்த்துருந்தாங்க. ஐபிஎல் மேட்ச் போகும்போது அப்டேட் பார்ப்பாங்க, யார் மேட்ச் யார் வின்னு அப்படின்னு பார்ப்பாங்க. T20 அல்லது வந்து 1 டே மேட்ச் நடக்குது அப்படின்னா அது அப்படியே ஸ்கோர் என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு அது ஒரு பரபரப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா, வழக்கமாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வயசானவங்க எல்லாமே பெரியவங்க தான், ஒரு 30+, 40+ தான் வந்து 40+ மேலே தான் அதிகமாக டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே நடந்து போகும்போது ஃபோன் வச்சு தடவிட்டே போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு போகிறாங்க. அது அன்றைக்கி மட்டும் அந்த பரபரப்பு முடியல, அடுத்து ஒரு வாரத்துக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்காதனால அவர் வந்து அந்த இடத்துல உட்காருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரம் நியூஸ் பார்க்குறான். யார் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, புதுசாக எந்த கட்சி வந்திருக்கு, அந்த 118 நம்பர் அவர் எப்படி அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்னு பரபரப்பு இருக்குது. அந்த ஒரு பரபரப்பு தொற்று கொண்டு இருக்குது. ஏன்னா அது காரணம் ஃபஸ்ட் டைம் அங்கே அசம்பிளி ஒன்று உருவாயிருக்கு. அதனால் அந்த பரபரப்புங்கிறது May 4 ஆரம்பித்த அந்த பரபரப்புங்கிறது ஜென்சி கிட்ஸ் கிட்ட, யங்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த பரபரப்பு அப்படிங்கிறது அந்த வீக் ஃபுல்லாகவே இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக அந்த சண்டே தான் வந்து அது முடிஞ்சு. ஏன்னா சண்டே தான் அவர் வந்து பதவி ஏற்றார், அது அன்றைக்கி தான் முடிஞ்சு. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸையும் ஜென்சி கிட்ஸையும் அரசியல் நோக்கி கொண்டு வந்ததுங்கிறது வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ஆனால் இது அவ்வளோ வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலாக இல்லாமல் ஒரு கல்ட் பேஸு, ஒரு ஃபேன் பேஸு, ஒரு சினிமா பிரபல பேஸு, ஒரு தனி மனித வழிபாடுன்ற பேஸு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடமா வந்துச்சு. தவிர விஜய்க்கான அரசியலுக்கான அந்த வாக்கா இது அப்படி இந்த திரும்ப அந்த மாதிரி டர்ன் அவுட் நடக்கல. நம்ம தனக்கு பிடிச்ச ஒரு ப்ராப்ளம் அவர் வந்து பங்கெடுக்கிறாரு. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி 18 மேற்பட்டவர்கள் எலெக்ஷனில் வாக்களித்தாங்க. ஒன்று
பிலோ 18 என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய் ஃபேன்ஸ் இல்லைனா பிரச்சாரம் பண்ணாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. குழந்தைகள்லேருந்து அவர் தெரிஞ்சவங்க ஓட்டு வாக்களிக்க முடியாதவங்கலாம் விஜய்க்கு போய் வாக்களிங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் இந்த தேர்தலில் குழந்தைகள் ஒரு பெரிய இம்பாக்டாக பெரிய இம்பாக்ட். எஸ், அதுக்கு மிகப்பெரிய ஒரு மாஃபியா, ஒரு ஐடி ரூட் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்ச்சர் வந்து ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியா என்டிடிவி விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு ப்ரொபகண்டா பண்ண என்டிடிவிலேருந்தே செய்திகள் வருது. பல பத்திரிகைகளிலிருந்து அந்த செய்திகள்லாம் வெளியிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கூட சில சேட்டலைட் சேனல்ஸ் கூட அந்த செய்திகள் வெளியிட்டாங்க. அந்த ரூட் கல்ச்சர் எப்படி ஒர்க் ஆச்சு, சோஷியல் மீடியா எப்படி விஜய்க்காக மேனிபுலேட் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியிட்டாங்க. எஸ், லிட்டரலாக வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வயலேஷன் ஆச்சு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். எல்லாம் தாண்டி தான் வந்து இது நிகழ்ந்திருக்கு. ஒரு என்ன சொல்ல, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவு எல்லாருக்குமாவும் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைய சபாநாயகர் மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் இன்னைக்கு காலையில் ஒரு தகவல் சொல்கிறாரு. சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் மீண்டும் வந்திருக்கார். கிட்டத்தட்ட தாவேகா கட்சி தொடங்கி 2 வருட காலத்திலே ஒரு பெரிய அரியணையை ஜோசப் விஜய் அவர்கள் ஏறியிருக்காரு. முதல்ல இது ஒரு கேள்வியை அவங்க முன்னாடி வைக்கிறேன். விஜய் கட்சி துவங்கியவுடன் அவர் சொன்ன அந்த முழக்கம் வந்து தாவேகாவில் கூட்டணி சேர்வுகளுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற முழக்கத்தோடு தான் எல்லாரையும் வழிமேல் விழிவித்து காத்திருந்தார். ஆனால் ஒரு சிறு கட்சிகள் கூட தாவேகாவுடன் கூட்டணி இல்லாத இடத்துல அங்கே வந்தது. தேர்தல் முடியும் வரை யாருமே கூட்டணி பேச்சுவார்த்தையே பேசப்படலை, எல்லாருமே நிராகரித்தாங்க. ஆனால் அதே மாற்றம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் இருந்திருக்கு. வெற்றி பெற்றவுடன் எல்லோருமே தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இது இந்த மாறுதலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லோரும் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நீங்கள் வந்து ஒரே புள்ளியில் இணைக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவருடைய ஃபஸ்ட்டு அந்த பொலிட்டிக்கல் மாநாடுங்கிறது விக்ரவாண்டி மாநாடு. அந்த மாநாட்டில் தான் வந்து அவர் வந்து அந்த மாநாடே அரசியல் கொள்கையை அறிவிக்கணும், அதுக்கு தான் மாநாடு. அவர் அந்த மாநாடு அதுக்காக நடத்தலை. அவர் மாநாட்டோட நோக்கம் என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு கால்ஃபர் தெரிவிப்பதற்காக தான் அந்த மாநாடு நடத்தினார். அது பர்பஸாக விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் அவர் விட்ட அழைப்பு தான். கிளியர் கட்டாக ஓப்பனாக சொல்லலாம், அது அவங்களுக்கு விட்ட அழைப்பு தான், அதுதான் செஞ்சார். பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இடையில வந்து காங்கிரஸ் அதை நோக்கி நகரமாக இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் 1 மந்தில் அதை நோக்கி நகரமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோடைய சீனியர் தலைவர் கார்கே, சோனியா காந்தி அவங்களோட தலையீட்டுக்கு அப்புறம் வந்து அது வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அந்த அலைன்ஸ் தோத்துருச்சு. டிஎம்கே அலைன்ஸ் தோற்றதுனால என்ன ஆச்சுன்னா, டிஎம்கே அலைன்ஸ் தோற்றாலும் எல்லாருமே அப்படி தான் ரீஇனிஷியேட் ஆகிறாங்க. எக்ஸப்ட் வந்து காங்கிரஸ் தவிர. காங்கிரஸ் வெளிப்படையாக வந்து அவங்க வந்து அந்த உறவு முடிச்சுட்டு போயிட்டாங்க. எஸ், அது வந்து வெளிப்படையாக காங்கிரஸ் பண்ண அந்த துரோகம் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அந்த மாதிரி அதாவது ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும்போது மட்டும் தான் நாங்கள் இருப்போம், ஆட்சி இல்லாத போது வந்து நாங்கள் காத்தடிக்கிற திசை நோக்கி நகர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மட்டமான ஒரு அரசியல் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். காங்கிரஸ் போயிட்டாங்க, ஓகே. மற்ற யாருமே இடதுசாரிகளோ ஐயுஎம்எலோ விசிகாவோ மற்ற கட்சிகள் இவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. டிஎம்கே கூட்டணியில் அக்கௌண்ட் இருக்கிற கட்சிகள் இவங்க தான். இதெல்லாம் இவங்கெல்லாம் என்னென்னா இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறன்ற மாதிரி வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் உள்ளே போல, அது கவனிக்கத்தக்க விஷயம். யாரும் வந்து அமைச்சரில் வந்து காங்கிரஸ் மாதிரி அமைச்சர் இடம்பெறணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் போல வெளியிலேருந்து ஆதரவுன்னு இருக்காங்க. திமுக எங்களோட கூட்டணி தொடருது, அது வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெளியே தான் இருக்காங்க. இது தொடருது. இந்த ஆட்சிக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்காங்க, அது எக்ஸாக்ட் நம்பர் கிடைக்கல, அதுக்காக ஆதரவு மட்டும் கொடுக்குறன்றதுல தெளிவாக இருக்காங்க. ஸோ அவங்க யாரும் போல. இப்போ என்ன போயிட்டுருக்கு நீங்கள் சொல்லுமா, எல்லோருன்றது அதுக்காக விளக்குனேன். எல்லோரும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்போ எல்லோருன்ற விஷயத்தில் யார் உள்ள வராங்க அப்படின்னா காங்கிரஸ் உள்ள வராங்க, நீங்கள் சொன்ன எல்லோருங்கிறதுல. அடுத்து அதிமுக உள்ள வராங்க. அதிமுக அவங்க எப்படி உள்ள வராங்க அப்படின்னா என்டையர் அதிமுக உள்ளே வந்து அது பெரிய சிக்கல். ஏன்னா என்டையர் அதிமுக ஒத்த கருத்தை நோக்கி வரல, அதில் வந்து பெரிய சிக்கல் போயிட்டுருக்கு. அது வந்து 2 பிளவாக மீண்டும் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் மறைந்ததுக்கு பிறகு அது பல பிரிவுகளாக வந்து கண்டுச்சு. இப்போ வந்து புதிய பிளவை பார்க்க போகுது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர் தலைமையில் இப்போ வந்து கட்சி ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்துச்சு. இப்போ அதில் வந்து ஒரு சரிபாதை உடைஞ்சி எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் இவங்க தலைமையில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி உடைய போகுது. அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 30 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கிறத சொல்லப்படுது. ஸோ வந்து அது வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல் நோக்கி போயிட்டுருக்கு. அது மோசம் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு சொல்லணும், ஒரு கட்சி மாநில கட்சி அது உடையுது அப்படிங்கிற அதோட தன்மை நம்ம மோசம்னு சொல்கிறோம். நல்லது கெட்டது எதுங்கிறது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க, அதை நோக்கி நகருது. ஸோ இப்போ வந்து அதை உடஞ்சி அது போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் சொன்ன எல்லோரும் அப்படிங்கிறத காங்கிரஸ் மட்டும் தான் எல்லோரும், அதிமுக ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது வரலாம், மற்றபடி எல்லோரும் வரல, இவங்க மட்டும் தான் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. விஜய் மீதான நம்பிக்கை யாருக்குமே வரல. தேர்தலுக்கு முன்பு விஜயோடைய அரசியலை பார்த்து அவர் ப்ரூவ் பண்ணுவார், அவருடைய என்ன அப்படிங்கிறது அது யாருக்குமே தெரியல. ஸோ அதனால் விஜய் யாரும் நம்பலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் வந்து பார்த்தா வந்து ஒரு சாதாரண தலைவர் யாராலுமே வந்து போயிட்டு அவர் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியாத மாதிரியான அவரை சுற்றி ஒரு செக்டார் இருக்குது, ஒரு பவர் செக்டார் இருக்குது, அப்படி தான் இருந்தார் அவர். ஸோ வந்து அதனால் வந்து எந்த தலைவரும் நம்பலை. இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு அவர் வெளிப்படையாக காங்கிரஸ் நம்பக்கூடிய இடத்துக்கு நகர்றாங்க. 2029 வரையும் அவர் கூட பயணிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதான். மற்றபடி இந்த விஷயத்தில் நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்க முடியாது, விருப்பம் இருக்கிறவங்க நகராங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ தாவேகோட அரசியல் வந்த உடனே இங்கே ஒரு பிளவுன்ற ஒரு இடத்துக்கும் வந்தாச்சு அதிமுக.
இந்த பக்கம் கூட்டணி கட்சிகளும் தாவேக்காவுடன் இணையும் இடத்துல ஏன் விடுதலை சிறுத்தைகளோட திருமாவளவனும் இந்த கூட்டணியை நீடிக்கலாமா என்ற ஒரு இடத்துக்கும் வந்திருக்கிறதாக ஒரு செய்திகளும் வந்திருக்கு. இது எப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்குமா? இவர் தாவேக்கா தலைவர் சொன்னது போல் தமிழ்நாட்டில் இனிமேல் திமுகவும் தாவேக்காவும் தான் அரசியல் பண்ண போகுதா? தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் அரசியலுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. எஸ், கிளியர் ஆகிடுச்சு. அதாவது திமுகங்கிறது ஐடியாலஜியில் பேஸ் பண்ண ஒரு பார்ட்டி. ஐடியாலஜியும் அதுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக வந்து கடந்த காலத்தில் கலைஞர் இருந்தார். இப்போ ஸ்டாலின் வந்து அந்த இடத்துல இருக்கார். அது வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. அதுதான், அது மட்டும் தான் ஐடியாலஜிக்கல் பார்ட்டி பெரிய திராவிட கட்சிகளில். அந்த பக்கம் ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஐடியாலஜிக்கல் பார்ட்டிலாம் கிடையாது. அது கரிஸ்மேட்டிக் லீடர் தலைமையாக கொண்ட ஒரு பார்ட்டி தான். அதுக்கு வந்து கொள்கைலாம் கிடையாது. ஒரே கொள்கை, திமுக தீய சக்தி, கருணாநிதி தீய சக்தி அப்படிங்கிறது தான் அந்த கட்சியோட ஒரு ஒன் வேர்டு அஜெண்டா, ஒன் பாயிண்ட் அஜெண்டா. அது இப்போ வந்து என்னென்னா அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் அது இல்லாமல் போனதுனால அது வந்து ஆட்டம் காணுது. அந்த பார்ட்டி வந்து ஜெயலலிதா, அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு ஆட்டம் கண்டுச்சு. ஜே அணி ஜா அணின்னு பிரிஞ்ச ஒரு ஆட்டம் கண்டுச்சு. அப்புறம் அது ஒரு கட்டத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த விஷயம் ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த தலைவர் மறைவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டம் கண்டுட்டு அடுத்த கரிஸ்மேட்டிக் லீடர் நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. அந்த அடுத்த கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னா, அதே மாதிரி திரைப்பிரபலத்துலேருந்து எப்படி எம்ஜிஆர் வந்தாரோ, ஜெயலலிதா வந்து திரைத்துறையிலேருந்து வந்தாங்களோ, அதே மாதிரி திரைத்துறையிலேருந்து இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறதுனால ஒரே ஒரு கரிஸ்மேட்டிக் பவரை நோக்கி அதை சுற்றும். அதுதான் மையமாக கொண்டிருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதை நோக்கி நகருது. எஸ், கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு இருக்க போது ஏடிஎம்கே அப்படிங்கிறது அது உடஞ்சி அங்கே போகும்போது மேபி அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேங்கிறது பெரிய அளவில் இருக்காது. ஏடிஎம்கேங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அங்கீகாரம் பெற தவிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற மாதிரி கூட இடத்துக்கு நகர வாய்ப்பு இருக்குது. நான் வந்து குறைச்சி மதிப்பேன்னு சொல்ல வேணாம், நடக்கக்கூடிய காட்சிகளை வச்சு சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ப்ரூவ் பண்ண தலைவராக இல்லை. பதவிக்கு ஆசைப்பட்டார். அந்த பதவியே ஜெனரல் செக்ரட்டரின்ற அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக பல பேரை வந்து வெளியேற்றினார். ரொம்ப ஒரு உச்சகட்டத்தில் ஒரு அரசியல் செஞ்சார். ஆனால் அது எதையுமே வந்து அவர் எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது இயல்பாக அதை நோக்கி நகர போது அது வந்து 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்கே போனதுக்கப்புறம் இது வந்து அதுதான் வந்து ஒரிஜினல் ஏடிஎம்கே மாறிடும். இது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமை வகிக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் இருக்குல்ல, அதுதான் ஒரிஜினல் ஏடிஎம்கேவாக மாறிடும். ஏன்னா வந்து தீர்ப்பு சபாநாயகர் அப்படி தான் வரப்படும். அதனால் ஒரு 2/3 உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரிஜினல் பார்ட்டியாக மாறிடும். இது வந்து ஒரு சின்ன வேற ஒரு பார்ட்டியாக மாறிடும். மீண்டும் ரெட்டலை சின்னங்கிறது கட்டாயமாக கிடைக்காது. அது ரெண்டு அணின்னு பார்க்கும்போது அந்த அணிக்கு தான் போயிடும், பிரிஞ்சு போகிற அணிக்கு தான் போயிடும். ஸோ பெரிய சிக்கலை மாறப்போகுது. இதோட பேக்ரவுண்ட் பாலிட்டிக்ஸ் நோக்கி நம்ம பேசணும்னா அது பாஜகவுடைய ஒரு அஜெண்டான்னு கூட சொல்லலாம். பாஜக விருப்பப்பட்டது 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினச்ச அந்த விஷயங்கிறது இந்த முறை வந்து சக்ஸஸ் அடையுதோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. லிட்டரலாக வந்து அதெல்லாம் கூட ஒரு பக்கம். ஆனால் வந்து தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் மாபெரும் தவறு செய்கிறாரு. அது கண்டிக்கத்தக்க விஷயம். இந்த இடத்துல வந்து முதல்வர் நான் கண்டிக்கவே செய்கிறேன். காரணம் என்னென்னா, ஏடிஎம்கே இப்போதைக்கு அஃபிஷியலாக உடையவே இல்லை. அஃபிஷியலாக உடையாத ஒரு ஏடிஎம்கேவை அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு கட்சியோட தலைவரை போய் பார்க்குறாரு. இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு தலைவர் யாருன்னா, ஜெனரல் செக்ரட்டரி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அஃபிஷியலாக எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட் படி அஃபிஷியல் அவர் தான். இப்போ விஜய் வந்து சந்திக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு கட்சி தலைவரையும் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதா இருந்தால் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சந்திக்கணும். அது வந்து அவருடைய அது வந்து அவருடைய கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்துக்கு போய் சந்திக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு சிவி சண்முகத்துடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் சந்திக்கிறாரு. இது லிட்டரலாக விஜய் அவர்கள் கிளியராக ஒர்க் பண்ணுறாரு. பாஜகவோட அஜெண்டாவை விஜய் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா அதிமுக உடையணும் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி தலைமையில் உடையணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து கடந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துடைய நிகழ்ச்சியை போய் வெளிப்படையாக கலந்துக்கிட்டவர். அவர் வெளிப்படையாக வந்து நான் வந்து மதச்சார்பு கொண்ட தலைவர் தன்னை நிறுவுறார். அவரோட தலைமையில் அதிமுக இயங்கணுங்கிறது டெல்லி பாஜகவோட விருப்பம். இப்போ லிட்டராக அதை நோக்கி தான் நகருது. ஸோ இது கம்ப்ளீட்டாக பாஜகவோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி விஜய் அவர்கள் ஊக்குவிப்பார்? அவர் ஒரு மதச்சார்பற்ற அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர். எனக்கு என்டிஏலேருந்து எந்த ஆதரவும் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இந்திய கூட்டணியிலேருந்து, அதாவது திமுக கூட்டணியிலேருந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேருந்து எனக்கு ஆதரவு வரட்டும், இடதுசாரியிலையும் கூட வாங்க, விசிக்க வாங்கன்னு சொல்லி கேட்டார். அவர் அந்த பக்கம் கேட்கவே இல்லை. ஏன்னா வந்து அந்த பிம்பத்தை மெயின்டைன் பண்ண நினைச்சாரு. ஆனால் இன்னைக்கு பாஜக எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக இருக்குன்னு நினைக்கக்கூடிய அந்த விருப்பத்தை இவர் எதுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு? இவர் எதுக்கு எஸ்பி வேலுமணி போய் மாலை போட்டு மரியாதை செலுத்துற சால்வை போத்துறாரு? இவர் போத்துறதா இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் போத்திருக்கணும். இது வந்து லிட்டரலாக விஜய் அவர்கள் கம்ப்ளீட்டாக பாஜகவுடைய அந்த அசைன்மெண்ட்ஸுக்கு நகர்ந்துட்டாரு. கம்ப்ளீட்டாக அந்த பாலிடிக்ஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவ்வளோ கிளியராக முடிஞ்சிச்சு. ஒரு திராவிட கட்சி முடிஞ்சிச்சு. பாஜக நினைச்சதை விஜய் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாஜகவோட அசைன்மெண்ட் தான் விஜய் செய்கிறாரு. இப்போ இடதுசாரிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பாஜக சாயல் எதுவுமே படாததானே இருக்கணும்னு அவங்களோட கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. தாவேக்காவுக்கு பாஜக சாயலில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு. இப்போ இடதுசாரிகள் எந்த நிலைப்பாடு எடுப்பாங்க? இப்போ இடதுசாரிகளையும் விசிகாவையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி என்டிஏல இருக்கிறான், பாஜக அங்கே கூட என்டிஏல இருக்கிறான். இந்த ஃபேக்டர் உடையதில்லை, இது என்டிஏல இல்லையா? அப்போ நாங்கள் என்டிஏ கிடையாது, மதச்சார்பு கொண்ட என்டிஏ இதில் கிடையாது, நான் இது தனி அணின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தனி அணி அப்படின்ற மாதிரி நான் கிளைமை வந்து அவங்க எஸ்பி வேலுமணி இருக்கிற அணி வந்து என்டிஏ கூட்டணி இல்லாத அணியாக இருக்குமா? அது வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலாக பேசணும்.
அஃபிஷியலாக பேசும்போது இப்போ எடப்பாடி ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சிங்க. அந்த கட்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி தான். அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏடிஎம்கே இப்போ அஃபிஷியல் இதில் இருக்குன்னா என்டிஏல இருக்குது. இந்தியாவில் தலைமை தாங்கிறது யாருன்னா பாஜக, ரைட்டா? அதுதான் வந்து இதோட அஃபிஷியல். இப்போ எஸ்பி வேலுமணிங்கிறது அவர் வந்து ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவ்வளோதான். ஒரு எம்எல்ஏ அடிப்படையில், அவ்வளோதான். அவருக்கு வேறு எதுவும் அடையாளம் கிடையாது. இப்போ அவர் தலைமையில் உடையும் போது அவர் ஒரு புதிய நபரை தான் இருக்க போகிறாரு. அப்போ இது மதச்சார்பற்ற ஒரு அரசியல் அப்படின்றத அவங்க நிறுவனம் நினைக்கிறாங்க. நீங்கள் எஸ்பி வேலுமணியை மோகன் பகத்தோட அவர் கடந்த நிகழ்ச்சியோட RSS நிகழ்ச்சியோட அவர் கலந்துக்கிட்டு தன்னை வந்து ஒரு மதச்சார்பு கொண்ட நபராக அவர் அன்றைக்கி அடையாளப்படுத்தினார் அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் விஜய் பேச மாட்டார். இப்போ அவருக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் பேச மாட்டார். இதை வந்து என்னென்னா அஃபிஷியலாக என்ன இருக்கோ அதை தான் அவர் எடுத்துக்கிறாரு. இதை நம்மளை நம்ப வைக்கிறாங்க. பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி கொண்டது அதுதான் மதச்சார்பு கொண்ட அணி. எஸ்பி வேலுமணி தலைமையிலையோ இல்லை சண்முகம் தலைமையில் இருக்கிறது வந்து மதச்சார்பற்ற அணிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை மக்களை நம்ப வைக்க பார்க்குறாங்க. இதை யார் நம்புவாங்க? மக்கள்லாம் நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை இடதுசாரி எப்படி நம்புவாங்க? விசிக்கு எப்படி நம்புவோம்? ஸோ லிட்டராக தெரிஞ்சு போச்சு. இது பழையபடி திமுக கூட்டணி, அதாவது எப்படி தேர்தலில் வெற்றி பெற்றாங்களோ, எப்படி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றாங்களோ, இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாகவே தங்களோட ஆதரவை திரும்ப பெற்றுக்கிட்டு கம்ப்ளீட்டாகவே எதிர்க்கட்சியாக ஃபங்க்ஷன் ஆக போகிறாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மதச்சார்பு கொண்ட அரசியலுக்குள்ளே இது நகர்ந்துருச்சு. இன்றைக்கி கிளியராக முடிஞ்சு போச்சு. இன்னிலிருந்து விஜயோட அந்த அரசியலுங்கிறது முடிஞ்சு போச்சு. மதச்சார்பற்ற பிராண்டு முடிஞ்சிட்டு வெளிப்படையாக மதச்சார்பு கொண்ட அரசியலோடு இது கலந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. விஜய் தன்னோட அதிகார எண்ணிக்கையை உயர்த்திட்டே போயிட்டே இருக்காரு. அது அதிமுக இருக்கட்டும், அமமுக தரப்பிலிருந்து வந்த காமராஜர் இருக்கட்டும், இது போன்ற பல கூட்டணி கட்சியோட தயவில் ஒரு எண்ணிக்கை இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாரு. இனிமேல் இவங்களை எடுக்கிற டிசிஷனில் அவர் ஒத்துவரனாலும் சிஎம் பதவியை தொடர போகிறாரு. அப்போது ஏற்கனவே எடுத்த இந்த முடிவு வந்து தவறான முடிவாக தானே இருக்கும். இடதுசாரிகளாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும். அன்னைக்கு அவங்க எடுத்த முடிவு சரியான முடிவு. ஏன்னா அன்றைக்கி விஜய் வந்து 180 இல்லாமல் கஷ்டப்பட்டார், ஆட்சி அமைக்க முடியாமல் சிரமப்பட்டார். மேபி விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போயிருந்தா இல்லை, இந்த பாஜகவோட பங்கு இதில் தீர்க்கமாக இருக்குன்னு இந்த நிலைமைக்கு தெரியுது இல்லையா? இந்த ரியாலிட்டி ஷோஸ் இல்லையா, அந்த பொலிட்டிக்கல் ரியாலிட்டியை இன்னைக்கு கண் முன்னே காட்டுறாரு இல்லையா விஜய்? இல்லைங்க, இந்த விஷயத்தை இப்போ நடக்கக்கூடிய விஷயம் இருக்குது. சிஎம் விஜய் அவர்கள் வந்து எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் சந்தித்து மாலை போட்டு அவங்களோட ஆதரவு இன்னைக்கு பெறக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இது எப்போ நடக்குது அப்படின்னா, நாளைக்கு அசம்பிளியில் ஃப்ளோ டெஸ்ட் நடக்க போகுது. ஃப்ளோ டெஸ்ட்டில் நிரூபிக்கணும், தனக்கான ஆதரவு என்னன்றது காட்டணும். இப்போ அவருக்கு வந்து 120 இருக்குது. அந்த திருப்பத்தூர் எம்எல்ஏ வந்து அவரால் வாக்களிக்க முடியாது. அப்போ வந்து 121லேருந்து அந்த நம்பர் குறைஞ்சிச்சு 119 அல்லது 119 இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ நாளைக்கு அவர் நிரூபிக்கும் போது இந்த கூடுதல் ஒரு 30 எம்எல்ஏ ஆதரவு அவர் கிடைக்குதுன்னு வைங்களேன். அப்போ நினச்சி பாருங்கள், இது வந்து 140க்கு வந்துடும். 120 ஆல்மோஸ்ட் 120 நாளைக்கு 140 நம்பரில் இருக்கும். அப்போ பெரும்பான்மை நிரூபித்து விஜயோட ஆட்சிக்கு எந்த சிக்கலும் போயிடும். நாளைக்கு அதை நடந்து முடிச்சதுக்கப்புறம், அஃபிஷியலாக நடந்து முடிச்சதுக்கப்புறம், நாளைக்கு இடதுசாரிகளும் விசிகாவும் அடுத்த நிலைப்பாடு எடுப்பாங்க. இந்த அரசியல் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அரசியலாக இல்லை, இது வேறு மாதிரி இடத்துல நகர்ந்துருச்சு. அன்றைக்கி எங்கள் ஆதரவு இல்லாட்டி விஜயால் அரியணையும் ஏற முடிய மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் எங்களோட ஆதரவு நாங்கள் கொடுத்தோம். இப்போ அதை விட அதிகமான மெஜாரிட்டி அவருக்கு கிடச்சிருச்சு. அது எல்லாமே மதசார்பு கொண்ட எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு குழு அங்கே வந்துருச்சு. ஸோ இனிமேல் நாங்கள் அங்கே வச்சோம்னா அது எங்கள் கொள்கைக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்ற நிலைப்பாடு அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அதை நோக்கி தான் நான் பார்க்குறேன். பார்ப்போம் விஜயோட இந்த அரசியல் நகர்வு. யார் விஜய் என்ற கேள்வி நாளைய முடிவு தெரியும்னு நினைக்கிறோம். உங்கள் நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.